ஹாய் வீவர்ஸ், டேர்ஸ்கான்லேருந்து ஒரு சில கிழங்கெல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கருப்பு மிளகாய் செடியும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன பேட்ச் வந்து முடிச்சுட்டு இப்போ செகண்ட் பேட்ச்சு எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு மிளகாய் போட்டாவே போதும், அந்தளவுக்கு காரமாக இருக்கும். சண்டேங்கிறனால எங்கள் ஆளும் ஹார்வெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. ஈவினிங் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணது. இது வந்து தேவதை கத்திரி. கொஞ்சம் செடியெல்லாம் வாடி போய் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேவதை கத்திரின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளை வழுதுனா காய். இது காய்ச்சாவே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். ஸோ ஒரு செடி இருந்தாவே வந்து நிறைய காய் வரும். அதுக்கப்புறம் கேப்சிகம், சின்ன செடி தான், அதில் ஒரு சின்னதாக தான் இருந்தது, இன்னும் பெருசாகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உஜாலா கத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெரைட்டி. இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற டைப்பு. செடியெலாம் வந்து சுத்தமாக காஞ்சிடுச்சு, ஒரே ஒரு பாகற்காய் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டைக்காய். இந்த செடி மட்டும் நல்லா பழைய செடி, ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்கு. ஒரு தடையும் 1லேருந்து ஒரு 4 காய் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெண்டைக்காய் செடி ஒரு 2 3 இருக்குது. மற்ற செடியும் காஞ்சி போச்சு. ஸோ வெயில் வந்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு செடியாக போயிடுச்சு. மறுபடி வெண்டைக்காய் செடியெலாம் போடணும். வெண்டைக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா சீசன்லேயுமே போடலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து எப்பயுமே நமக்கு காய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4 செடி நமக்கு வந்து காய் கொடுத்துட்ருக்கும்போது அடுத்த பேட்ச் 4 செடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நமக்கு வந்து வெண்டைக்காய் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் வந்து நிறைய சமையலில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் என்னன்னா, இந்த எலி வந்து கடிச்சிடுச்சு வெண்டைக்காய் செடியெல்லாம் முளைச்சி வரும்போதே. ஸோ எனது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி சீட்ஸ் போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவிலே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து இந்த தடவை வந்து வெறும் க்ரீன் வெண்டைக்காய் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு சிகப்பு வெண்டைக்காய் வந்து தானாக முளைஞ்சது. அது நல்லா ஹைட்டாக போயிட்டு அதுவும் காய்ச்சிட்டு இருந்தது. அந்த சீட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஆடி மந்தில் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்துடுது. செடி சின்ன செடியாக இருக்கும்போதே நமக்கு பூ வச்சு காய் வந்துடும் அந்த க்ரீன் வெண்டைக்காய். சிகப்பு, அதுக்கப்புறம் வந்து மலை வெண்டை, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துக்குது. அதுவும் நிறைய காய்க்க மாட்டேங்குது, கொஞ்சம் தான் காய்க்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அது போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரையும் வந்து ஆல்மோஸ்ட் காய்ச்சி முடிச்சிடுச்சு. கொடி அவரை, செடி அவரை எல்லாமே முடிச்சிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு அதிகமாக வருது பார்த்திங்கன்னா தக்காளிலேயும் வந்து நான் நாட்டு தக்காளி வச்சுருக்கேன். நான் எல்லாமே நாட்டு வெரைட்டி தான். அதில் வந்து நாட்டு தக்காளி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கொத்து தக்காளி, அதாவது கொடி தக்காளின்னுவாங்க இல்லையா, அது 2 வச்சுருக்கேன். அவ்வளோதான். பந்தல் காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு காய்ச்சி முடிச்சாச்சு. அது கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீர்க்கங்காய் அது தான் இருக்குது. இதுதான் நான் சொன்ன கொடி தக்காளி. நல்லா ஹைட்டாக செடி வளர்ந்துட்டே போகும். நான் படர்ந்து அதில் காய் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய செவ்வந்தி பூச்செடி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இந்த பூ வந்து நல்ல வாசமாக இருக்குது. வீட்டில் பூக்கறதுனால அது ரொம்ப வாசமாக இருக்குது. பறித்து சாமிக்கு வைக்கும்போது ஒரு 3 நாள் வரைக்கும் வாடாமல் இருக்குது. என் பொண்ணு வந்து அதை அழகாக பார்த்துட்டு உட்காந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி கொடுத்தா ஃபுல்லாக. என்னென்னா அது வந்து காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது தடியாக இருக்குது இல்லையா, அது அந்த மாதிரி இல்லை, மெலிசாக இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வைக்கும்போது. நான் வந்து மீடியமான வெயிலில் தான் வச்சுருக்கேன். மார்னிங்கும் ஈவினிங்கும் வெயில் வர இடத்துல வச்சுருக்கேன். டைரெக்டாக சன்லைட்டில் ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுருந்தப்போ செடி கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. பூவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா இதிலே வந்து அது நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய மற்ற வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம நிறைய பூ கிடைக்கிது. அவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸ்லாம். அடுத்தது வந்து நம்ம அந்த கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்ன கிழங்கு அப்படின்னா ராசவள்ளி கிழங்கு. அதில் வந்து ஒயிட் கலர் பர்பிள் யாமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே வந்து ஒயிட் கலர் ஒன்று தனியாக இருக்குது. அதுவுமே நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது. எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சின்ன பேக்கில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இதை வந்து நான் ஆகஸ்ட் மந்த்து தான் வச்சுருந்தேன் செடி. சின்னதாக குட்டி கிழங்குல வந்து குட்டி பீஸ் தான் வச்சுருந்தது. அது நல்லா கொடி படர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கொடி வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் எவ்வளோ பெரிய கிழங்கு கிடச்சிது. எப்படியும் ஒரு 1/2 kg இருக்கும். இது வந்து பர்பிள் யாமுடைய வெரைட்டி. ஆனால் பர்பிள் கலர் கிடையாது, ஒயிட் கலர் இது. அதே மாதிரி வந்து 2 பேக்கில் வச்சுருந்தேன். இந்த ஒரு பேக்கு இன்னொரு பேக்லேயும் வச்சுருந்தேன். அதுலேயும் இதே அளவு கிடச்சிது. செகண்ட் பேக் இது தான். பார்க்க நான் எவ்வளோ சின்ன பேக்கில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடையாது. பெரிய பேக்கில் வச்சா பெரிய கிழங்காக கிடைக்குங்கிறதுலாம் தெரியல, யோசிக்கலை. இனிமேல் அந்த மாதிரி பண்ணணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 8 மாதம் ஆகுது நமக்கு வந்து கிழங்குலாம் வைக்கிறதுக்கு. இது மேலெலாம் கிழங்கு காய்க்காது, அடியில் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி சமைக்கிறது அப்படின்னா, கருணக்கிழங்கு வறுக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வறுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. பட் கருணக்கிழங்கு மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு சமைக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரையும் பறிச்சாச்சு. என் பொண்ணு வந்து உட்காந்து பொறுப்பாக எனக்கு அதனுடைய காயும் பறித்து கொடுத்துட்டா. ஒரு முல்லைப்பூ கொஞ்சம் இருந்தது. அவ்வளோதாங்க இனி ஹார்வெஸ்ட். தேங்க்யூ.